இப்போ அவங்க பேட்டியில் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். An interview with the crew members. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. இந்தியாவின் அனைத்து பெண்கள் நேவினா என்ன கடற்படையில் இருந்த அந்த கூட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தை சுற்றி வந்தாங்க. எத்தனை நாட்களாக? 254 நாட்களாக. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ண போகிறாங்க. Through their personal experiences, we really come to know their hardships. அவங்க சொல்கிறதெல்லாம் கவனிச்சோன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அன்பிரிடிக்டபிள் சேலஞ்சஸ், எதிர்பாராத சேலஞ்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. தே ஹாவ் ஃபேஸ்ட் ஆல் த்ரூ தேர் எக்ஸ்பெடிஷன்னா பயணம். அதை பற்றிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க இன்டர்வியூவர், how well were you acquainted with a sailboat before you took up the task? இப்போ செயில் போட்டில் போனீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? அப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே போட்டில் போன அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி யார்? கேப்டன். அவங்க சொல்கிறாங்க, none of us was acquainted with a sailboat or ocean going boat. எங்கள் யாருக்குமே போட்டில் போய் பழக்கமே இல்லை. none of us had sailed before. நாங்கள் செயில்னா கடற்பயணம் எதுவுமே மேற்கொண்டது கிடையாது. nor are women officers allowed entry in combat platforms as yet. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் வீரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள சண்டை போடுற இடத்துக்கெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்களாம். at first it was difficult to take the boat out to sea. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் அந்த போட்டை கடலுக்கு கொண்டு போகிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் we slowly built upon it through 3 years of training. 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திரும்ப இன்டர்வியூவர் என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாரு. Can you tell us about the training you had undergone before this expedition? இந்த பயணத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்கை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 6 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த மேலே பாருங்கள், பார்த்திங்களா, இந்த நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னு போட்டிருக்காங்களா. இந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில் தான் இந்த 6 பேரும் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. சரி, இப்போ வர்த்திகா ஜோஷி அவங்க பதில் சொல்கிறாங்க. We started with some theoretical courses on navigation கடற்பயணத்தை குறித்து சில தியரிட்டிக்கல்னால் புத்தகம் சார்ந்த படிப்புகள்லாம் படித்தோம். கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷன், ஒருத்தர் தொடர்பு கொள்வது எப்படி, அதே மாதிரி வெதர் ப்ரெடிக்ஷன்னால் வானிலையை குறித்த கல்வியெல்லாம் படிச்சுக்கிட்டோம். அடுத்து கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். இது எல்லாத்தையும் அவங்க கிளாஸ் ரூமில் தான் படித்தாங்க. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ வி வேர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ட்ரைனிங் நேரடியாக போய் ட்ரைனிங் எடுக்கும்போது லைக் ஹவு டு ரிப்பேர் திங்ஸ் அண்ட் ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சிஸ். அப்போ எப்படி போட்டை ரிப்பேர் பண்ணணும், திடீர்னு அவசரத்துக்கு அவங்க எப்படி அவங்க பிஹேவ் பண்ணணும், என்ன செய்யணும். when the weather gets rough, திடீர்னு புயல் வந்தால் என்ன செய்யணும். if there is a medical emergency, திடீர்னு யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது. அண்ட் ட்ரைனிங் வாஸ் நீடட் இன் டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் as well. அந்த மாதிரி நிறையா விஷயத்தில் அவங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு. அடுத்து அங்கே ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, we underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center. இந்த இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப், இந்த INWTC, இந்த இடத்துல போய் அவங்க ட்ரைனிங் கோர்சஸ் எடுத்துக்கிட்டாங்க, படித்தாங்க. அண்ட் அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ்
in the Southern Naval Base in Kochi. அதே மாதிரி கொச்சியில் இருக்கிற நிறையா ஸ்கூல்ஸ்லையும் வந்து அவங்க போய் பயின்றாங்க. We even sailed on INSV Madey to Mauritius in 2016 and 2017 and back, and also to Cape Town in December 2016. அவங்க அந்த ஐஎன்எஸ்வி மாதைன்ற போட் வந்து இவங்களுக்கு முன்னாடி தயாரித்த போட்டுன்னு படித்தோம்ல, அந்த போட்டில் வந்து மொரீஷியஸுக்கும் கேப் டவுனுக்கும் அவங்க பயணமாக போயிருக்காங்க. We were trained for almost 3 years. 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க to prepare for the voyage. இந்த வாயேஜ்னால் பயணம். இந்த பயணத்துக்காக எத்தனை வருடங்கள் இப்போ ட்ரைனிங் எடுத்தாங்க? 3 வருடங்கள். Since the boat was old, போட் வந்து ரொம்ப பழைய போட்டாக இருந்தனால it had minor leaks and repairs. அதில் நிறையா பிரச்சனை இருந்துச்சு, நிறையா ரிப்பேர் பண்ண வேண்டி இருந்துச்சு. திடீர்னு போட்டில் தண்ணி உள்ளே வரும், லீக்லாம் இருந்துச்சு. அடுத்து ஆல்சோ we ran out of water and food soon. சீக்கிரம் உணவும் தண்ணியும் தீர்ந்து போச்சு. ஸோ the trip was a tutorial for us on how to manage food, water and even electricity during the big voyage. அப்போ இவங்களுக்கு திடீர்னு தண்ணி காலியாக போயிடும், சாப்பாடு காலியாக போயிடும், போட்டிலேருந்து உள்ளே தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்படிலாம் இருந்தனால இவங்களுக்கு அந்த கேப் டவுனு இந்த பயணம்லாம் போனாங்கல்ல மொரீஷியஸுக்கெல்லாம், அது வந்து ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டாங்க. எப்படி வந்து தண்ணியையும் உணவையும் வந்து சிக்கனமாக செலவு பண்ணணும், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியையும் எப்படி சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக்கிட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து இன்டர்வியூவர் கேள்வி கேட்குறாங்க, வாட் ஆர் த செலெக்ஷன் ப்ராசஸ்? உங்களை எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணாங்க? ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் 30 women who had applied, எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 30 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 6 பேரை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. அவங்களுக்கு இருந்த இந்த சர்வைவல் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து அது ஒரு விதமான திறன். அது எப்படி வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அவங்க எப்படி வந்து அறிவோடு அவங்க அதுலேருந்து விடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கள வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த 6 பேர். The crew was mentored by, இந்த க்ரூவை வந்து யார் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா கமாண்டர் திலீப் தாண்டே. இவர் தான் வந்து இந்த க்ரூவுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளேர் அப்ஸ் அட் சி, ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் த டீம். ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கடலில் பயணம் பண்ணுறது வந்து அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட உடனே நம்ம கண்டிப்பாக இந்த குரூப்பில் இருக்கணுமா, நம்ம இதை செய்யணுமான்னு கூட எனக்கு முதல்ல டவுட் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு, ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் when you told them about this expedition? இந்த பயணத்தை குறித்து உங்கள் குடும்பத்துக்கிட்ட சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, our families did have a hard time, but that was because most of them had never even seen the sea. எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கடலையே பார்க்காதவங்க கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கடற்பயணம் அப்படின்ன உடனே ஆரம்பத்தில் ரொம்ப பயந்தாங்க, கவலைப்பட்டாங்க. 4 of us are from the mountains. எங்கள் 6 பேரில் 4 பேர் வந்து மலைப்பகுதியில் வாழ்கிற பெண்கள். The first time my parents saw the ocean was when I invited them to visit. எங்கள் பேரண்ட்ஸை வந்து எங்கள் அம்மா வந்து முதல் தடவை கடலை பார்க்குறாங்க. எப்போ தெரியுமா? அப்போ இவங்க வந்து எங்கள் கடற்படையில் ஒரு வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து இன்வைட் கூப்பிட்ட உடனே அவங்க அம்மா அப்போ தான் வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து எப்படி பார்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். The ocean was when I invited. அவங்க அம்மா வந்து இவங்க இன்வைட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துருக்காங்க. பட் ஒன்ஸ் they saw that we are doing well, இவங்க வந்து கடலில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம், and looking after ourselves, they were quite supportive. அவங்க அம்மா பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க.
தேவர் அப்ரிஹென்சிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் டு. அப்ரிஹென்சிவ்னா ஒரு கேள்வி இருந்துச்சு, ஆனாலுமே அவங்க என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க.